அன்பின் அற்புதம். செல்லம்மா பாட்டியின் கிராமத்து கதை. பச்சை பசேல் என்ற வயல்களும் ஓயாமல் வீசும் தென்றல் காற்றும் சூழ்ந்த அழகிய கிராமம் செண்பகபுரம். அந்த கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய அரசமரத்தடி வீட்டில் வாழ்ந்து வந்தாள் செல்லம்மா பாட்டி. அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் அவர் ஒரு பாட்டி தான். சுருங்கிய கன்னங்கள், வெள்ளையான தலைமுடி, ஆனால் எப்போதும் சிரித்த முகம். அவருக்குச் சொந்தம் என்று சொல்ல யாருமில்லை. ஆனால் ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அவர்தம் பேரக்குழந்தைகள் தான். தினமும் மாலை நேரம் வந்துவிட்டால் போதும் அரசமரத்தடி திண்ணை நிரம்பி வழியும். குழந்தைகள் அனைவரும் பாட்டியைச் சுற்றி அமர்ந்து கொண்டு, பாட்டி, ஒரு கதை சொல்லுங்க என்று ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். பாட்டியும் தனது அன்பான குரலில், சரி சரி, முண்டியடிக்காதீங்க, இன்னைக்கு நம்ம ஊர்காட்டில் நடந்த ஒரு ஆச்சரியமான கதையைச் சொல்றேன், கேளுங்க என்று கதையைத் தொடங்குவார். மாய நதியும் பொன் மீனும். பண்டைய காலத்தில் செண்பகபுரத்தின் எல்லையில் ஒரு மாய நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியில் ஆனந்தா என்ற ஒரு தங்க மீன் வாழ்ந்தது. அந்த மீன் மிகவும் விசேஷமானது. யாருக்கு மனப்பூர்வமாக உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த மீன் காட்சி தரும். அந்த கிராமத்தில் கதிர் என்ற ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். அவனுடைய தாய் மிகவும் உடல் நலம் குன்றிய நிலையில் இருந்தாள். அவளை காப்பாற்ற பெரிய மருத்துவரிடம் மருந்து வாங்க வேண்டும். ஆனால் கதிரிடம் காசு இல்லை. கதிர் அழுதுகொண்டே அந்த மாய நதிக்கரைக்குச் சென்றான். அங்கு அவன் நதியை பார்த்து, ஆனந்தா மீனே, என் தாயை காப்பாற்ற ஒரு வழி சொல் என்று கதறினான். அவனது தூய அன்பையும் கவலையையும் பார்த்த அந்த மாய மீன் நீரின் மேல் எழுந்தது. அதன் செதில்களில் இருந்து 3 தங்க நாணயங்கள் நதிக்கரையில் விழுந்தன. கதிர் அந்த நாணயங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஓடினான். தாய்க்கு மருத்துவம் பார்த்தான். அவளும் குணமடைந்தாள். கதிர் செய்த நன்மையும் அவனது தாய்ப்பாசமும் அந்த ஊருக்கே ஒரு பெரிய பாடமாக அமைந்தது.